வணக்கம் நண்பர்களே. புதிய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்காக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொருளாதார புத்திசாலி என்று தான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், மொத்த மக்கள் தொகையில் 2% மட்டுமே இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள். அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுலையோ ஓய்வூதியம் கொடுக்கறதுலையோ நமக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இது சாத்தியப்படாத ஒன்றை இன்று அறிவித்திருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது சாத்தியப்படாத ஒன்று என்று இவரே ஒப்புக்கொண்டது. முந்தைய அரசு நிதி சுமையில் எங்களை தள்ளிவிட்டது, அதனால் எங்களால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது யார்? இதே இந்த பொருளாதார புத்திசாலி ஸ்டாலின் தான். இன்று அவர் முழுமையாக அறிவித்திருக்கிறார். 50% நீங்கள் ஓய்வூதியம் பெறலாம் வாங்கிய சம்பளத்திலிருந்து. அவர் கடைசியாக ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும்பொழுது இறுதியாக வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியம் அகவிலைப்படி சேர்த்து கொடுப்போம். இதனால் 11,000 கோடி, அவர் சொன்னது தான், அரசாங்கத்தோட 11,000 கோடி அரசுக்கு செலவினமாகும். ஆனால் நாங்கள் நிறைவேற்றி விடுவோம். எப்படி நிறைவேற்றுவீங்க? ஸோ வரிகள், இந்த பொருளாதார புத்திசாலியான முதலமைச்சரால் வரிகள் உயரும், பஞ்சம் தலைவிரித்தாடும் என்ற அபாயகரமான பொருளாதார மண்டலத்திற்குள் 98% மக்களை தள்ளிட்டார். அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நாம் இதை சொல்லும்போது மற்றவங்களுக்கு இந்த திமுக கட்சி சார்ந்தவங்களுக்கோ ஸ்டாலின் ஆதரவாளர்களுக்கோ ஒரு விதமான மாற்று கருத்துக்களை உண்டு செய்யும். ஆனால் நான் சொன்ன இந்த கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்கிறவங்க ஒரு திட்டத்தை எங்களுக்கு தெரிவிங்க பார்ப்போம். பொதுமக்களுக்கு, ஐயா 11,000 கோடி இந்த ஓய்வூதியத்துக்காக நாங்கள் செலவு பண்ணுவோம், ஆனால் அவை அனைத்தும் இன்னென்ன வருவாய்களிலிருந்து நாம் அதை ஈடுகட்டி விடுவோம் அப்படின்னு ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்கள். சாராய விற்பனை தவிர அது சொல்ல மாட்டாங்க. சாராய விற்பனையை கூட்டி நான் இந்த இதை சமன் பண்ணிடுவேன்னு சொன்னால் அதை விட கேவலம் ஒன்றும் இல்லை, அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுதான் செய்ய போகிறாங்க. அல்லது வரி விதிப்பு. ஸோ 2% மக்களுக்காக 98% மக்கள் மீது வரி விதிப்பை திணிக்கும் இந்த அரசு எப்படி ஒரு மக்களாட்சி நடைபெறும் அரசாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? கட்சி வேறுபாடுகள்லாம் மறந்து நீங்கள் சொல்லுங்கள். 98% பொதுஜனங்கள், 2% அரசு ஊழியர்கள், அதிலும் லஞ்சம் தலைவிரித்தாடும் மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் யாரும் மாற்றுக்கருத்துலன்னு சொல்ல முடியாது. லஞ்சம் வாங்காமல் வேலை செய்கிறவங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஆனால் லஞ்சம் வாங்காமல் ஏதோ ஒரு அரசு அலுவலகம் செயல்படுகிறது என்று நீங்கள் காட்டுங்கள். நான் என் கருத்தையை விவசாயிக்கிறேன், பொது மன்னிப்பை கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.